பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் வந்து சொல்லியிருக்காங்க, கல்வி வளர்ச்சி நாள் எதுவும் கொண்டாடுறோம்னா காமராஜர் வந்து கல்வியில் வந்து நிறைய புரட்சியாக சாதனைலாம் செஞ்சுருந்தான்னு சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து ஒரு தடவை வந்து மதிய உணவு வழங்குறதுக்காக ஒருத்தவங்களை வந்து நிதியமைச்சர் சொல்லிட்டு இருப்பாங்களாம். அதுக்கு இவ்வளோ பிள்ளைகளுக்கும் நம்ம எப்படி வந்து கொடுக்குறதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்களா நிதியமைச்சர். அதுக்கு வந்து நான் பிச்சை எடுத்தாலே நான் வந்து மதிய உணவு வந்து அந்த பிள்ளைகளுக்கு நான் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்து வந்து ஒரு ஊர் வழியா போயிட்டு இருக்கும்போது காமராஜர் போயிட்டு இருக்கும்போது வழி மறைச்சு ஊர் மக்கள்லாம் ஐயா எங்கள் ஊர்ல வந்து ரொம்ப நாளாக கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதுக்கு வந்து கரண்டே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா எவ்வளோ அதிகாரிகள்கிட்டலாம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அங்கே வந்து மின்சார கம்பம் வந்து வைக்கிறதுக்கு வந்து எங்கள்கிட்ட மின்சார கம்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த அதிகாரிகள். அவங்க சொன்னதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு பனைமரம் வந்து ஒவ்வொரு வீட்டில் இருந்து தர சொல்லுவாங்க கேட்பாங்களாம். அதுக்கு சரின்னு சொல்லி இவங்களே எடுத்துக்க சொல்லுவாங்களாம். எடுத்துக்க சொன்னதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து கரண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. காமராஜர் வந்து காமராஜர் பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. என் பேர் மாஸ்திகா, தேவகோட்டை சேர்மன் மாணிக்கா, வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் சொல்லியிருந்தாங்க காமராஜரோட பிறந்தநாளை நம்ம வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காமராஜரோட முந்தைய ஆட்சியில் வந்து மூடப்பட்ட 6000 பள்ளியில் வந்து காமராஜர்கள் திறந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் புதுசாக 17,000 பள்ளிகளையும் காமராஜர் திறந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காமராஜர் வந்து ஒரு நாள் போய்கிட்டு இருக்கையில ஒரு மாணவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ காமராஜர் கேட்பாங்களா, நீ படிக்க போகலையா அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு வந்து அந்த மாணவன் சொல்லுவானா, எனக்கு வந்து இந்த வேலை இருக்கு, நான் வந்து படிக்க போகலை அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு வந்து காமராஜர் சொல்லுவாங்க, நான் வந்து உன்னை பள்ளியில சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கான அவன் சொல்லுவாங்க, நான் எனக்கு வேற சாப்பாடுலாம் கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்களாம். அதோட அந்த காமராஜர் வந்து ஒரு அமைச்சர்கிட்ட வந்து சொல்லுவாங்களாம். அதோட அவங்க வந்து எப்படி எவ்வளோ எல்லா பேருக்கும் எப்படி நம்ம வந்து சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க கேட்பாங்களாம். அதுக்கு வந்து காமராஜர் சொல்லுவாங்க, நான் வந்து பிச்சை எடுத்தால் வந்து எல்லா மாணவர்களுக்கும் வந்து மதிய உணவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் காமராஜர் வந்து ஒரு பாதை வழியா போய்கிட்டு இருக்கையில நிறைய ஊர் மக்கள்லாம் அவங்க வந்து வழிமறைச்சு எங்க ஊர்ல வந்து கரண்டே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு காமராஜர் சொல்லுவாங்களாம், இன்னொருத்தவர்கிட்ட கரண்ட் இருக்க முடியாதானே அப்படின்னு கேட்பாங்களாம். ஆனா அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், கரண்ட் அந்த போஸ்ட் கம்மியெல்லாம் நம்ம வந்து வேற இடத்துல இருந்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு வந்து காமராஜர் கேட்பாங்களாம், நீங்க வந்து வீட்டுக்கு ஒரு பனைமரம் தரீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். அதோட எல்லா மக்களும் தரணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். காமராஜர் வந்து அதுல இருந்து கரண்ட் எடுத்து ஊர் மக்களுக்கு எல்லாம் கரண்ட் கொடுப்பாங்களாம். காமராஜர் செஞ்சதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நான் வந்து சார் வந்ததையும் எல்லாத்தையும் போய் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.